சிவாய நம வணக்கம் மக்களே மதிய வணக்கம். இந்த பதிவு வந்து ஒரு முக்கியமான பதிவுங்க. ஏன்னா பெங்களூரில் எவ்வளோ கஷ்டம் கேஸுக்குன்றதுக்கு தான் இந்த பதிவே. நான் வந்து காலையில் ஒரு 5:30 மணிக்கு மார்க்கெட்டுக்கு புறப்பட்டு போயிட்டுருந்தேன். இப்படி நின்றுட்டு இருந்துச்சு, நான் கண்டுக்காது போயிட்டேன். வரும்போது பார்த்தா அப்படியே நின்றுட்டு இருந்துச்சு. நான் பூ விற்க போனேன். ஒரு 8:30 மணி இருக்கும். இதே மாதிரி தான் நின்றுட்டு இருந்தாங்க ஆட்டோக்காரங்களாம். நான் கேட்டேன், எதுக்கு நான் அப்படி நிற்கிறீங்கன்னு. அம்மா கேஸு தட்டுப்பாடுமா, அதுக்கு தான் நிற்கிறேன் நாங்கள். சரின்னுட்டு நான் போயிட்டு ஒரு 10 மணி வாக்கில் இந்த ஆட்டோ சைடு வந்தால் அப்பையும் இப்படியே கூட்டம். நான் ஏன்னா இவ்வளோ லேட்டுன்னா இன்றைக்கி பொழுதுனிக்கு நின்று போட்டாதாம்மா எங்களுக்கு கேஸ் கிடைக்கும். ஏன்னா இங்கேருந்து நாகேநல்லிலேருந்து எபால வரைக்கும் நிற்கிறாங்கம்மா லைனாக. நாங்கள் எனக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு. நான் ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்கும் எடுத்தேங்க அந்த வீடியோவை. ஏன்னா அந்த அளவுக்கு அவ்வளோ ஆட்டோ நிற்கிது மக்களே. ஏன்னா இதெல்லாம் இந்த ஆட்டோக்கெல்லாம் கேஸ் போட்டு தான் ஓட்டுறாங்க போல். அதனால தான் இவ்வளோ ஆட்டோ. பெட்ரோல் ஆட்டோ வந்து பெட்ரோல் போட்டு ஓட்டின்னு போயிடுறாங்க. இந்த கேஸ் ஆட்டோவெல்லாம் இவ்வளோ ஆட்டோ நின்றுட்டுருக்கு. கேஸு போடுறது வந்து கேஸ் போடுற பெட்ரோல் பங்க் வந்து எங்கேயோ ஒன்று தான் இருக்கும். ஏன்னா பெட்ரோல் பங்க் நிறையா இருக்கும், இந்த கேஸ் பெட்ரோல் பங்க்கு கம்மியாக தான் இருக்கும். அதனால் இங்கே நாகநெல்லியில் ஒன்று இருக்குது, அங்கே தான் வெயிட்டிங் பண்ணி நின்றுட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு தட்டுப்பாடுங்க. எவ்வளோ மோசம் தெரியுமா கேஸுக்கு. வீட்டுகளுக்கே கேஸ் கிடைக்கிறதில்ல மக்களே. எத்தனையோ ஹோட்டலுக்காரங்க வந்து நாங்கள் 4000 தரோம் 5000 தரோம் கேஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு வராங்க. யாருங்க வச்சுருக்காங்க கொடுக்குறதுக்கு? அந்த அளவுக்கு யாரையும் நம்பி கேஸ் கொடுத்துடாதீங்க. ஏன்னா உங்கள் வீட்டுக்கு தேவைப்படும். 40 நாளைக்கு ஒரு முறை தான் கேஸ் வருமா, அதையும் சொல்லிட்டாங்க. பத்திரமா இருக்கிறவங்க வச்சுக்குங்க. ஆனால் பாருங்கள், இது வந்து ரொம்ப பாவம் தான். ஏன்னா குடும்பம் நடத்துறதுக்கு வந்து எவ்வளோ கஷ்டம் தெரியுமா. ஒரு வீட்டு வாடகை 10,000 ரூபாங்க, மேற்கொண்டு செலவு இதெல்லாம் பண்ணணுன்னா இவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும். இந்த கஷ்டத்தை புரிஞ்சு இது அரசுங்க வந்து இது ஒரு முடிவு எடுக்கணும்னு தான் இந்த பதிவே போட்டிருக்கிற மக்களே. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை மக்கள் அடுத்த பதிவில் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.